இரும்பு கை மாயாவி, முகமுடி வீரர் மாயாவி, சிஐடி லாரன்ஸ் அண்ட் டேவிட், ஜானி நீரோ, ஜேம்ஸ் பாண்ட் இது மாதிரியான சில கேரக்டர்ஸ் அந்த டைம்ல தொலைக்காட்சிகள் இல்லாதப்ப காமிக்ஸ்கள் இவங்களை வச்சு பயங்கரமா அங்க வந்துட்டு இருந்தது. அப்ப இவங்களுக்கு வாசகர்களா இருந்தவங்க அதை எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த இரும்பு கை மாயாவி, இமயத்தில் மாயாவி கதையில இருந்தே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இவங்களுடைய கதைகளை ஒரு சில கதைகள் தான் நான் படிச்சிருக்கேன், அதிகம் படிச்சது கிடையாது. நல்லா இருக்கும், பட் ரொம்ப எல்லாம் நான் என்ஜாய் பண்ணது கிடையாது. ஆனா அந்த சமயத்துல எதுவுமே இல்லாதப்ப இப்படிப்பட்ட கதைகள் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கும், ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால போன வீடியோ கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸுங்கிற அடிப்படை இனிமே நம்ம சிஐடி லாரன்ஸ் அண்ட் டேவிட் கதைகளா இருக்கட்டும், ஜேம்ஸ் பாண்ட் கதைகளாக இருக்கட்டும், இரும்பு கை மாயாவி, முகமுடி வீரர் கதைகள் எல்லாமே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை நம்ம ஒவ்வொன்றாவே பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கள் போடுவதற்கு குறைஞ்சபட்சம் 5 நாட்களாவது எடுத்துக்கொள்வோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோங்கிறது நமக்கு வரும். நம்ம எடிட் பண்ற வீடியோக்கள் எல்லாமே அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் அந்த லென்த்ல தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால டைம்ங்கிறது நிச்சயமாவே எடுக்கும். ஆனா என்னால இந்த மாதிரியான கதைகளை கொஞ்சம் லேட் ஆனாலுமே நீங்க கேட்கறபடி என்னால கொடுக்க முடியும். அதனால நான் கேட்டுக்கிறலாம், பொறுமையாவே இருங்க. இனிமே எல்லா கதைகளுமே அந்த டைம்ல வந்த முத்து காமிக்ஸ் பழைய கதைகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் வரக்கூடிய நாட்களை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சோ அதனால காத்திருந்து தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருங்கள், பாருங்கள் நண்பர்களே. இதோ உங்களுக்கான சிஐடி லாரன்ஸ் அண்ட் டேவிட்டுடைய ஒரு கதை, தரமான கதை, மஞ்சள் பூ மரம். அப்போதைய வாசகர்களுக்கு இந்த கதை ஒரு கிளாசிக்கல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கதையோட வந்திருக்கிறேன். இந்த கதையை பத்தி என்னை விட படிச்ச உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இதை பத்தி நான் பெருசா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அட்லாண்டிக் கடல் நீர்ப்பரப்பை கிழித்துக் கொண்டு எஸ் செக்யூரிட்டி என்னும் கப்பல் விரைந்து கொண்டிருந்தது. நீர்க்கடியில் மறைந்திருக்கும் நீர்மூழ்கியில் இருந்தபடியே இரு விழிகள் அக்கப்பலை கண்காணித்தன. நீர்மூழ்கி மெதுவாக கடலின் மேல்மட்டத்திற்கு வந்ததும், கப்பலை நங்கூரமிட்டு நிறுத்து, வீணா குண்டுக்கு பலியாக வேண்டாம். கப்பல் கேப்டனுக்கு அறிவிப்பு. கப்பல் உள்ள தங்கப்பாலங்களை 15 நிமிஷங்கள்ல எங்கள் நீர்மூழ்கிக்கு அனுப்பணும். தாமதிக்கிற ஒவ்வொரு காலமும் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து. எச்சரிக்கை. நீர்மூழ்கியின் மேற்புறம் இருந்தவர்கள் கப்பலில் நிலவிய குழப்பத்தை கண்ணுற்றனர். தங்கப்பழங்கள் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய விருப்பம் போல குண்டுகளை வீசி கப்பலை நொறுக்கி தள்ளிரு. சூப்பர், போர்க்காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்குது. பாரு, ஹெலிகாப்டர். அதிர்ச்சிக்குள்ளாகி நீர்மூழ்கியில் இருந்து கடலில் குதித்து தப்பிய சிலர், திருட்டு ராஸ்கல்ஸ், மரியாதையா மேல வாங்க, சுலபத்துல உங்களை சாக விட மாட்டோம். நமது திட்டம் சொதப்பி விட்டதே, எங்கே தவறு செஞ்சோம்? கொஞ்சம் பொறு, தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதும் இணைந்து காணப்படுகின்ற தீரமிக்க இரு வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி வந்தனர். சரியான நேரத்துல பிசகின்றி விளையாடி வெற்றி பெற்றது உற்சாகமூட்டுகிறது. சிஐடி லாரன்ஸ், ஜூடோ டேவிட், நீங்களா? இது என்ன ஆச்சரியம்? திறமைங்கிறது ஆகோகோ தீவிற்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. மர்ம ரேடியோ செய்தியை நாங்களும் கேட்டோம். தங்க பாலங்களை எதிர்பார்த்தீங்களா? பாவம். அழிவு, கொள்ளை, தீமை கழகத்தின் சுருக்க பெயரே ACOTICA. இது சமுதாய அமைதியை குலைப்பது, கொள்ளை, தீமை புரிவது போன்ற மனிதாபிமானமற்ற செயல் புரியும் பணப்பைகள் நிறைந்த கும்பல். இக்கும்பலை ஒழித்து கட்ட சர்வதேச பாதுகாப்பு சங்கத்தினரால் நியமிக்கப்பட்டவர்களை சிஐடி லாரன்ஸும் அவரது சகாவான ஜூடோ டேவிட்டும். எஸ் செக்யூரிட்டியில் நிகழ்ந்த விசித்திர சம்பவங்களுக்கு பின்னர் சிஐடி லாரன்ஸ் தன் சகாவுடன் நியூயார்க்கில் உள்ள சர்வதேச உளவு நிறுவனத்தின் கமிட்டி முன் தோன்றினார். கணவான்களே, உங்களுடைய தீரமிக்க அபாரமான திறமைக்கு எங்களின் பாராட்டுகள். இன்னும் அதி தீவிரமாக பணியாற்ற வேண்டிய விவகாரங்கள் உங்களிடம் ஒப்படைக்கவிருக்கிறோம். ஞாபகம் இருக்கட்டும், குழுங்கலகத்தினர் தங்கள் எதிரிகளை மன்னிப்பதில்லை, ஒழித்து கட்டும் வரை உறங்குவதில்லை. நாங்களும் அப்படியே கெட்டவங்களை ஒழிக்கிற வரைக்கும் ஓஞ்சிட மாட்டோம். வெப்பம் நிறைந்த ஜூலை மாதத்தின் ஓர் நள்ளிரவில் தேம்ஸ் நதியின் கரை அருகே விரைந்து வந்த கார் ஒன்று நின்றது. அதிலிருந்து இறங்கினர் 2 மர்ம மனிதர்கள்.
அம்மனிதர்களில் ஒருவன் மஞ்சள் நிறமுள்ள பூங்கொத்து ஒன்றினை தேம்ஸ் நதியில் வீசினான். அப்பூங்கொத்தை வீசியதும் அவர்கள் காரில் விரைந்து திரும்பிச் சென்றனர். ஒரு வாரத்திற்கு பின்னர் தேம்ஸ் நதி எங்கும் பல்கி பெருகிய மஞ்சள் மலர்களை பலர் கண்ணுற்றனர். ஆனால் யாரும் அது பற்றி பெரிதாக அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. எங்க பார்த்தாலும் மஞ்சள் பூக்கள், கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்குப்பா. ஆமா, உண்மையிலே அழகாகத்தான் இருக்கிறது. மேலும் ஒரு வாரத்திற்கு பின்னர் கண்காணிப்பு பிரிவை சார்ந்த அதிகாரி ஒருவர் அம்மலர்களின் மீது அக்கறை கொண்டு சிலவற்றை எடுத்து வந்தார். அவைகளை தமது நண்பரான தாவரவியல் பேராசிரியரிடம் சேர்ப்பித்தார். அப்பேராசிரியர் தமது ஆய்வுக்கூடத்தில், இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஆச்சரிய மலர்கள், உலகில் இல்லாத புதுமையான இருக்கு பாருங்க. 2 ounce எடையுள்ள இம்மலர்களை அதே அளவு எடையுள்ள நீரில் போட்டு வைக்கிறேன். 24 மணி நேரம் கழிச்சு திரும்ப பார்ப்போம். இது என்ன பிசாசு வேலையா? என்ன ஒரு அசுர வளர்ச்சி! என்ன ஆச்சரியம்! என்ன மாயம்! 24 மணி நேரத்துல 2 மடங்கு பெருசாயிடுச்சு. ஆனா உள்ள இருந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. அதே வேளையில் சிஏடி லாரன்ஸும் ஜோரோ டேவிட்டும் லண்டனில் தங்களின் பிரத்யேக இல்லத்தில் இருந்தனர். டேவிட், கவனிச்சியா? ஒரு விந்தை செய்தியை படிக்கிறேன், கேளு. தேம்ஸ் நதியில மர்ம மலர்கள் மிதக்கின்றதாம். மேலே படிங்க. மர்ம காமிக்ஸ் போல சுவாரஸ்யமாக இருக்குதே. கவலை அளிக்கக்கூடிய செய்திதான். அந்த பூக்கள் சீக்கிரம் பெருகி வளர்வதோட நீரை உறிஞ்சுதான். இந்த நிலை நீடிச்சுன்னா நாட்டுல கொடிய தண்ணி பஞ்சம் தான் ஏற்படும். சிஏடி லாரன்ஸ், ஜோரோ டேவிட், உங்களுக்கு செய்தி. விமானத்து மூலமா சீக்கிரமா ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு போங்க. அவசரம், எக்ஸை மறந்து விடாதீங்க. திரும்பவும் சொல்றேன், அவசரம், எக்ஸை மறந்துடாதீங்க. ஆம்ஸ்டர்டாம் நகர்ல கோல்டன் ஹோட்டலுக்கு போய் ஆண்டர்சன் அப்படிங்கிறவரை சந்திங்க. மீதி விஷயங்களை அவர் தெரிவிப்பாரு. குட் லக். எக்ஸை மறந்துடாதீங்க அப்படிங்கிறது செய்தி. அந்த விசேஷ சாதனங்களை எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாமே இந்த பெட்டியில் ரெடியா இருக்கு. அவர்கள் விமான நிலையத்திற்கு விரைந்தனர். வழியில் செய்தித்தாள்களில் மீண்டும் அச்செய்தி பிரதானமாக இடம் பிடித்திருப்பதை பார்த்திட முடிந்தது. பூக்களுடைய பயங்கரத்தன்மையை இப்போதுதான் அரசு உணர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருக்குது. உண்மையாவே இது வில்லங்கமான விஷயம்தான். யார் அந்த ஆண்டர்சன்? அவர் நமக்காக என்ன செய்தி வச்சிருப்பாரு? அதோ மஞ்சள் மலர்கள் நதியில் மிதக்குது பாரு. மஞ்சள் நிற மலர்கள் பல்கி பெருகி பரவிக் கொண்டிருந்தன. சர்வதேச பாதுகாப்பு சங்கத்தின் விசேஷ அறிவிப்பின்படி ஆம்ஸ்டர்டாம் சோதனை அதிகாரிகள் அவர்களை சோதனையிடாமலேயே விமான நிலையத்திலிருந்து அனுப்பினர். சோதனை அதிகாரிங்க பெட்டியை திறந்து பார்த்திருந்தாங்கன்னா குழப்பத்துல ஆழ்ந்திருப்பாங்க. குழப்பம் மட்டுமா, ஆச்சரியத்திலே வாயடிச்சு போயிருப்பாங்க. இதுதான் அந்த ஹோட்டல். என்ன வேணும்? விஸ்கியா, பிராந்தியா? நாங்க குடிக்க வரல, இங்க இருக்க ஒரு நம்பரை சந்திக்க வந்திருக்கோம். அவருடைய பேர் கேப்டன் ஆண்டர்சன். ஓ, கேப்டன் ஆண்டர்சனா? இந்த வழியா போங்க, கேப்டன் உங்களுக்காக தான் காத்திருப்பாரு. ரைட்டு, நான் வரட்டுமா? நன்றி. வெடிச்சத்தம் உள்ள இருந்துதான் கேட்டுச்சு. பாய்ஸ், நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? நீங்க தான் கேப்டன் ஆண்டர்சனா? ஆமா, கேட்டுக்க. ரொம்ப நேரம் இல்ல, என் உயிர் தாங்காது. இங்கே ஆம்ஸ்டர்டாம் நகர ஆக்கோ தீகாவின் செயலகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அங்க நுழைஞ்சு தகவல் சேகரிக்க வேண்டியது உன்னோட வேலை. என்னை பத்தி கவலைப்படாது, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. மார்னிங் தெருவில் இருக்கக்கூடிய மஞ்சள் மாளிகைக்கு போ. மஞ்சள் மாளிகையா? நள்ளிரவு இருண்டு கிடந்த ஒரு புராதன கட்டிடத்தை நோக்கி சிஏடி லாரன்ஸ் தன் சகாவுடன் சென்றார். இதுதான் மஞ்சள் மாளிகையா? ஆக்கோ தீகாவினர் சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் நடமாட்டமே இல்லாத இந்த பலரஞ்ச மாளிகைக்கு யார்தான் வரப்போறா? தடையில்லாம உள்ள நுழைஞ்சு திரும்பணும். யாராவது எதிர்பட்டாங்கன்னா சுட தயங்காத. ஓகே. விசேஷமாக தயாரிக்கப்பட்ட ரப்பர் சாதனங்கள் சுவரின் மீது சுலபமாக ஏறி செல்ல உதவின. மூடியிருந்த ஜன்னல் கதவுகளை விசேஷ கருவியின் உதவியால் சுலபமாக திறந்தனர். திரும்ப வெளியே போகும்போது பூட்டிடணும். எல்லாரும் உங்களையும் சோதனையிட்டா தான் நம்மளுடைய வேலை சீக்கிரம் முடியும். இடைவிடாத அரை மணி நேர சோதனைக்கு பின்னர் எனக்கு இதை பார்த்தா சந்தேகமா இருக்குது. சரியா கண்டுபிடிச்சிட்ட. இது சிக்கலான பூட்டு அமைப்பு. திறப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். லாரன்ஸ் நவீன கருவிகளை கொண்டு பூட்டை திறந்தார். கடைசி பூட்டும் திறந்துருச்சு. யாரோ வராங்க போல இருக்கே. தாக்கறதுக்கு தயாராரு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை அழுத்திருச்சு. போ, கொஞ்ச நேரம் சீட்டு விளையாடலாமா? அட போப்பா, நான் செயற்குழுவிற்கு கட்டுப்பாட்டை மீறினவங்க மீது நடவடிக்கை எடுக்க அறிக்கை சமர்ப்பிக்கணும். அது கறக்கட்டு கழுத. வாயா ஒரு ரவுண்ட் விளையாடலாம். வாசை கெடுப்பானேன். யாருன்னே தெரியாத நம்முடைய நண்பர்கள் அதிர்ஷ்டசாலிங்க. துப்பாக்கிக்கு வேலை இல்லாம சீட்டாட போயிட்டாங்க. சில வினாடிகளில் லாரன்ஸ் அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்தார். ஆஹா, சாதிச்சிட்டோம். கேமரா வேடு.
விளங்காத மொழியில் அல்லவா எழுதப்பட்டிருக்குது. நமக்கு என்ன கவலை, மொழி நிபுணர்கள் இருக்கிறாங்க, அவங்க சரி செஞ்சு சொல்லிடுவாங்க. கேப்டன் ஆண்டர்சனுடைய முடிவு பரிதாபமானது. இருந்தாலும் இந்த இடத்த கண்டுபிடிச்சு அவருடைய திறமையை பாராட்டித்தான் ஆகணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். உண்மையான திருடன் கூட நம்மளை பார்த்து அசந்து போயிருப்பான். அதிகாலை பொழுதில் லண்டன் மாநகரின் மேலே அவர்களது விமானம் பறந்து செல்லும் வேளையில் என்ன விஷயம், கீழே பாரு. அட கடவுளே, நேத்தை விட இன்னைக்கு 2 மடங்கு மஞ்சள் பூங்கத்து காணப்படுது. தேம்ஸ் நதியின் மீது படிந்த காலை சூரியனின் ஒளியில் மஞ்சள் மலர்கள் பளிச்சிட்டன. ஒரு வாரம் கடந்ததும் அம்மலர்கள் விவரிக்க இயலாத அளவு பெருகிட செய்தி பத்திரிகை முதல் தெருமுனை வரை இதே செய்தி அடிபட்டது. இதென்ன கொடுமை, அரசாங்கம் தூங்குதா? விஞ்ஞானிகள் இரவு பகலகம் என்றும் மஞ்சள் மலர் பற்றிய புதிர் விளங்கவில்லை. எந்த மருந்தாலும் அழிக்க முடியலையே. மேலும் மேலும் பூதாகரமாக பல்கி அம்மஞ்சள் மலர்கள் தேம்ஸ் நதியை மூடி மறைத்து படகு போக்குவரத்தை நிறுத்தும்படி செய்து விட்டது. 3 வாரங்களுக்கு பின்னர் லண்டன் நகர் குடிநீர் சேமிப்பு தொட்டியிலும் மஞ்சள் மலர்கள் கிடப்பதைக் கண்டு காவலர்கள் அதிர்ச்சியுற்றனர். ஓ மை காட், இங்கே அந்த ராட்சச பூக்களா? கடவுள் தான் காப்பாற்றணும். இங்கிலாந்தின் பிரதமர் டெலிவிஷனில் தோன்றி மக்களுக்கு செய்தி விடுத்தார். இப்படி எதிர்பாராத சூழ்ந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த பிரச்சனையை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். மஞ்சள் பூக்களை சீக்கிரமாக அளிக்க ஏற்பாடுகள் நடக்குது. வீணா பீதிக்கு உள்ளாகாம அமைதியாக இருக்க நான் வேண்டுகிறேன். இதை கேட்ட மக்கள் மேலும் மிரண்டு போயினர். குடிநீர் தட்டுப்பாட்டினால ரேஷன் முறை லண்டன் நகரில் மட்டுமே அமல்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற நகரங்களுக்கு இது கிடையாது. ஆனா கூடிய சீக்கிரத்திலுமே லண்டன்லயுமே இந்த நிலை சரி செஞ்சிரும் அப்படின்னு நான் நம்புறேன். மறுநாள் காலை 8 மணி வானொலி செய்தியில் மஞ்சள் மலர்கள் ஸ்காட்லாந்திலும் பரவியுள்ளதாக கடைசியாக வந்த தகவல்கள் கூறுகின்றன. நகரின் சரித்திரத்திலேயே இல்லாத கடும் தண்ணீர் பஞ்சம் காரணமாக மக்கள் ரேஷன் கார்டுடன் தண்ணீர் பெற வரிசையாக நின்று தவம் கிடந்தனர். நேற்று 2 லிட்டரு, இன்னைக்கு 1 லிட்டர் தானா? நாளைக்கு 1/2 லிட்டரா குறைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சில பேர் மட்டும் குறுக்கு வழியில அதிகம் வாங்குறாங்களோ இருக்கலாம். பணத்தை வச்சு எதைத்தான் வாங்க முடியாது. தண்ணீர் புரட்சியால் லண்டன் அல்லோலகலப்பட்டது. தண்ணி வேணும், தண்ணி கொடு. புரட்சி பிரிட்டன் நகரங்கள் அனைத்திலும் பரவியது. அதை போலவே மஞ்சள் மலர்கள் நீர்த்தேக்கங்களிலும் நகரங்களிலும் பயங்கரமாக பரவி பெருகியது. டேவிட் தனக்கு கிடைத்த ஒரு வாய் தண்ணீரை ஆர்வமாய் அருந்தினார். முன்னாடி எப்பவுமே தண்ணிக்கு இப்படி ஒரு சுவை இருந்ததை நான் உணர்ந்ததே கிடையாது. இந்த அளவாவது குறையாம கிடைக்குமா? அன்று மாலையே அவர்களுக்கு அழைப்பு வந்தது. மிஸ்டர் லாரன்ஸ் டேவிட், உங்களுக்கு அழைப்பு. எங்கேயாவது போக வேண்டி இருக்குமா? நீங்க 2 பேர் விமானத்துல கிளம்பி ரியோ நகருக்கு போய் கிராண்ட் அமெரிக்கன் ஹோட்டல்ல தங்குங்க. மேற்கொண்டு செய்திகள் உங்களுக்காக அங்க காத்திருப்போம். ரியோ நகர், அங்க எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிக்கலாம். வாய முறியா, இன்னும் செய்தி முடியல. ஆம்ஸ்டாம் நகரத்துல இருந்து நீங்க கொண்டு வந்த செய்தியிலிருந்து தெளிவா புரிஞ்சது என்னன்னா, மஞ்சள் பூக்களை பிரிட்டன்ல பரவ செஞ்சது ஆக்கோத்தி கழகத்தின் செயலை அப்படிங்கிறது தெளிவாகுது. அடுத்த நாள் காலை லாரன்ஸும் டேவிட்டும் 707 விமானம் மூலம் துறைமுக நகரமான ரியோ நகரை அடைந்தனர். பிரிட்டன்ல அழிவை ஏற்படுத்துறதுனால ஆக்கோத்திகாவினருக்கு என்ன லாபம்? சீக்கிரமாக விடை காண்போம். ஆக்கோத்தி கழகத்தினர் ஒருபோதும் ஆதாயம் இல்லாம செயல்பட மாட்டாங்க. இதுல கணிசமான லாபத்தை அடைய நிச்சயமா திட்டமிட்டிருப்பாங்க. விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் டாக்ஸி ஒன்றில் ஹோட்டலுக்கு விரைந்தனர். கிராண்ட் அமெரிக்கன் ஹோட்டல் நமக்காக காத்திருக்கும் செய்தி என்னவா இருக்குமோ? ஆஹா, அற்புதமான ஹோட்டல். இங்க நம்மளுடைய சொந்த பணத்துல கூட தங்கலாம் போல இருக்கே. ஏற்கனவே திட்டமிட்டபடி ஷெப்பீல்டு நகரை சார்ந்த ஒரு வர்த்தக நிறுவனத்தின் பிரதிநிதிகளாக தங்களை ஹோட்டல் நிர்வாகியிடம் அறிமுகப்படுத்தி கொண்டனர். உங்களுடைய ரூம் தயாராக இருக்குது தம்பி, இந்த ஜென்டில்மேன்களை அழைத்து செல். அங்க பாருங்க, தந்தி ஏதோ இருக்குது. 800 டன் நைட்ரேட் வாங்கவும், டன்னுக்கு என்பது பவுண்டுக்கும் மேல் கொடுக்க வேண்டாம். கொள்முதல் பற்றிய விவரங்களை உடனுக்குடன் ஷெப்பீல்டு அலுவலகத்திற்கு தெரிவிக்கவும். லாரன்ஸ் சந்தேக மொழி புத்தகத்தில் தந்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றார். அரை மணி நேர கடின முயற்சிக்கு பின் லாரன்ஸுக்கு அர்த்தம் விளங்கியது. இந்த செய்தியை கேளு. ஆக்கோத்திகாவினர் ரியோ நகர்ல இருக்கக்கூடிய ஜுனைத்தா அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நீர்கொல்லி மஞ்சள் பூக்களை வாங்குறாங்க. அந்த பூக்களை அழிக்கக்கூடிய மருந்து அவகிட்டே இருக்குதாமா. ஆக்கோத்திகாவினர் இதுவரைக்கும் அந்த மருந்தை வாங்கியதா தெரியல. மேலும் நாம தங்கியிருக்கூடிய ஹோட்டல்ல தான் அந்த ஜுனைத்தாவும் தங்கி இருக்கிறாளாமா. ஆக்கோத்திகாவினர் போல நடிச்சு மஞ்சள் அப்படிங்கிற சங்கேத வார்த்தையை சொன்னா நம்பிடுவாளாமா. அவகிட்ட இருந்து பூக்களை அழிக்கக்கூடிய மருந்து நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆணை கட்டளை. சூப்பர், நம்முடைய நாட்டை அழிவிலிருந்து காப்பாத்துறதுக்கு இதுதான் வழி. ஆனா அவகிட்ட இருந்து அத்தனை சுலபத்துல மருந்தை வாங்கிட முடியாதே. பணியாள் ஒருவன் புன்முறுவலுடன் கதவை திறந்து கொண்டு வந்தான். என்ன விஷயம்? பார்சலில் என்ன?
இரவுல நடக்கக்கூடிய மாறுவேஷ நடன உடைகள். விருப்பப்பட்டா நீங்களும் கலந்துக்கலாம். இங்க தங்கியிருக்கக்கூடிய ஜுனைதா அப்படிங்கிற பேரழகியும் கலந்துக்குவாளா? ஆமாம், காளை சண்டை வீரன் வேஷத்துல. இன்னைக்கு இரவு வினோதமா வேஷம் அணிஞ்சு அந்த விசித்திர நங்கையுடன் டான்ஸ் ஆட தயாரா? என்னுடைய மொட்டை தலைக்கு இந்த தொப்பி நல்லா இருக்குதா? வீரன் வேஷத்துல யாரையும் காணாமே, பார்த்துக்கிட்டே இரு. அதோ அவளேதான். என்ன செய்யலாம்? அவளை கண்காணி. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அவ கூட டான்ஸ் ஆட முயற்சி பண்ணு. அவளுடைய அறைக்கு போய் சோதனை இடுறேன். சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடி அவளுடைய ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. நல்ல வேலையாக யாரும் இல்லை. மாற்றுச்சாவி மூலம் அறையை திறந்து உள்ளே சென்றார். கவனமாக கண்காணித்தும் ஜுனைதா நழுவியது அறியாது திகைத்தார் டேவிட். அடடா, அவளை காணமே. அவளைதான். எங்க போறா? ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கவனமா செயல்படணும். பொண்ணுகிட்ட இவ்வளவு முரட்டுத்தனம் கூடாதுதான். ஆனா வேற வழி இல்லையே. முகமூடியை அகற்றியதும் எதிரி பெண்ணல்ல என அறிந்து அதிர்ச்சியுற்றார். அதே சமயம் லாரன்ஸ் ஜுனைதாவின் அறையை சோதனையிட்டுக் கொண்டிருந்தார். கேடுப்பைய மாதிரி இருக்கானே. திடீரென விளக்கொலி அறையெங்கும் பரவியது. துணுக்குற்று திரும்பிய லாரன்ஸ் துப்பாக்கியை நீட்டியபடி ஒரு பெண் இருப்பதைக் கண்டு திகைத்தார். அசைந்தா உன் குண்டு கபாலத்தை தொலைச்சிரும். யார் நீ? எனது அறைக்கு எதற்காக வந்தாய்? வியாபார சம்பந்தமாக உன்னைத்தான் பார்க்க வந்தேன் மிஸ் ஜுனைதா. அதோட மஞ்சள் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கவே நம்புறேன். மஞ்சள் என்ற வார்த்தையை கேட்டதும் அவள் துப்பாக்கி முனையிலிருந்து லாரன்ஸை விடுவித்தாள். உங்க கழக ஆட்களுடைய வியாபார முறையை வெந்தியாக இருக்குதே மிஸ்டர். ராபர்ட் எனது பெயர் மிஸ் ஜுனைதா. எங்களுடைய முறைகள் வழக்கத்துக்கு மாறா புதுமையா இருந்தாலும் நாங்க தேவையில்லாம எதுவும் செய்யறது இல்ல. நல்லது, நாளை எனது வளர்ப்பு தந்தையிடம் அழைத்து செல்கிறேன். உங்கள் பேரத்தை அவரிடம் பேசி முடியுங்கள். ஆமாம், கர்னல் கிளார்க். நீ என் அப்பாவை பார்த்ததில்லை மிஸ்டர் ராபர்ட். ஒப்பற்ற பேரறிஞர் அவர். ஜுனைதா, எனது நண்பரும் கூட்டாளியுமான மிஸ்டர் என்ஜியை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மிஸ் ஜுனைதா நாளைக்கு அவருடைய தலைவர்கிட்ட நம்மளை அழைத்து செல்ல போறாளாம். 600 மைல் தொலை விமானத்துல பயணம் செய்யணும். எனவே காலை சிற்றுண்டி முடிஞ்சதும் புறப்படணும். சரிதானே? லாரன்ஸ் தன் சகாவுடன் தனித்திருந்த வேளையில் என்ன நடந்துச்சு? அவளை எப்படி தவற விட்ட? அவளுடைய ரூம்ல நான் சோதனை இருப்பே அவ திரும்பி வந்துட்டா. இதுதான் காவல் புரிய லட்சணமா? ஆக்கோத்திக்காவை சேர்ந்த 2 முரட்டு பசங்களை சமாளிக்க வேண்டியதா போச்சு. நாம பார்த்தது பெண் வேஷமிட்ட ஆண். அந்த தடி பசங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் மரண தேவதையோட மடியில தூங்குறான். இன்னொருத்தன் ரியோ நகர போலீஸ் காவல்ல இருக்கான். என்ன காரியம் செஞ்ச டேவிட்? ஆக்கோத்திக்காவினர் எச்சரிக்கை அடைகிறதோட எந்த வகையிலாவது நம்ம பழிதீர்க்க முயற்சிப்பாங்களே. அதை விட அவங்களை போலவே நாமளும் வேஷம் அணிஞ்சிக்கிறத பார்த்தா மேலும் கொதிப்படைவாங்க. என்ன செய்யவங்களோ சொல்ல முடியாது. டவுனிங் தெரு 10ஆம் எண்ணுள்ள பிரிட்டன் பிரதமர் இல்லத்தில். இது சாதாரண தபால்ல தான் வந்துச்சா? ஆமாம் ஐயா. பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டும் எவ்வித தடையுமே கிடைக்கல. பிரிட்டன் நதிகளில் நீர்க்கொல்லியை பரவச் செய்தது நாங்களே. இந்நிலை நீடித்தால் இன்னும் ஒரே மாதத்தில் பலர் தண்ணீரின்றி மடிவார்கள். அதைத் தொடர்ந்து ஏற்படும் மக்கள் புரட்சி பயங்கரமாக இருக்கும். எனவே நீர்க்கொல்லியை அளிக்கும் சக்தி கொண்ட மருந்து எம்மிடம் உள்ளது. அதன் விலை 5 கோடி பவுண்ட்ஸ். இத்தொகை அளிக்க சம்மதமானால் பகிரங்கமாக அறிவிக்கவும். உங்கள் அறிவிப்புக்கு பின்னர் மற்றவை. ஆக்கோத்தி கழகம். இவனுங்க அளக்குறாங்க. அவங்க கிட்ட மருந்து இல்ல, மாயமும் இல்ல. அது சம்பந்தமா போயிருக்க ஏஜென்ட் லாரன்ஸ் வெற்றி பெறுவான்னு நாம நம்புவோம். நானும் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஆக்கோத்திகாவினுடைய குறிப்பும் கூட தப்பே அப்படிங்கிற நான். 1 மாசத்துல புரட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரே வாரத்துல புரட்சி நடக்க போகுது. அதுதான் உண்மை. தேம்ஸ் நதியில் நீர் வற்றி விட்டதால் நீராவி படகுகளும் கப்பல்களும் சகதியில் கவிழ்ந்து கிடந்தன. எங்கும் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படவே கொதிப்படைந்த மக்கள் ஆயுத பாணிகளாக தெருக்களில் பயங்கர கலவரம் செய்தனர். மறுநாள் காலை ஜுனைதா சிடி லாரன்ஸையும் டேவிட்டையும் சந்தித்தாள். புறப்படலாமா? ஓகே, நாங்க ரெடி.
இதுக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு வந்திருக்கீங்களா? ஒருபோது இல்ல, முற்றிலும் புதிய அனுபவம் இது. உண்மையுமே என்னுடைய அப்பா பொது நன்மைக்காக எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்யறார் தெரியுமா? மக்களுக்கு நன்மையா? என்ன சொல்கிறாய்? உண்மையத்தான் சொல்றேன். நீங்க தேடி வந்திருக்கக்கூடிய அவருடைய கண்டுபிடிப்பு உலக மக்களுக்கு நன்மை அளிக்க போறதுதான் நிச்சயம். அவள் கூறியவைகளை ஏற்றுக்கொள்ள இயலாத லாரன்ஸ் குழப்பமடைந்தார். அழகும் வளப்பும் நிறைந்த இந்த பிரேசிலியா தான் எங்கள் தலைநகர். மனதை கொட்டி மனோகரமான இந்த நகரை நிர்மாணிக்க அரசாங்கம் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டது. ஆஹா, அற்புதமான நகரம். விமான தளத்தில் விமானத்தை எதிர்நோக்கி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் காத்திருந்தது. அங்க நிக்கிறவன் தான் ஹெய்ன்ஸ். அவன் நம்ம கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான். இந்த மூச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி நினைவு. ஆனா எங்க? இவன் ஜெயில் பறவை, கொலை குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை பெற்றவன். போன வருஷம் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்தவன். பயலுக்கு உல்ஃப் அப்படின்னும் ஆம்பர்க் கொலினன் என்னும் பெயர்களும் உண்டு. எங்க தலைவரோட இருப்பிடம் புறநகர் பகுதியில இருக்கு. கூர்மையான ஈட்டிகள் புதைக்கப்பட்ட கோட்டை, மதில்களும் இரும்பு கதவும் கொண்ட அந்த இடத்தில் மிஸ் சுனிதா, உன்னுடைய வளர்ப்பு தந்தை ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறாரு. மக்கள் தலைவருக்கு எதிரிகள் இருப்பது சகஜம் தானே, அதனாலதான் இந்த பாதுகாப்பு. மெயின் கேட்டை கடந்து இருபுறமும் கண்ணாடி வெளியிடப்பட்ட நீண்ட பாதையில் கார் தொடர்ந்து சென்றது. கண்ணாடி வெளியிட்ட காரணம் லாரன்ஸுக்கு விளங்கியது. அத்துமீறி நுழையறவங்களை இந்த பாம்புக்கு கவனிச்சுக்கோ, நல்ல காவலர்கள். ஒரு நிமிஷம் பொறுங்க. ஏன், என்ன விஷயம்? உங்க ஆயுதங்களை திரும்பி போறப்ப எடுத்துக்குங்க. ஜென்டில்மேன்ஸ், உங்களுக்காக தான் எங்க எஜமானர் காத்திருக்காரு. குட் பை. மீண்டும் உங்களை சாப்பாட்டு வேலையில் சந்திக்கிறேன். மிஸ்டர் ராபர்ட்டும் என்று வந்திருக்காங்க பாஸ். அந்த அறையில் வினோத அமைப்பு கொண்ட நாற்காலியில் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். அவனது உடலை சுற்றி மின்சார ஒயர்கள் பின்னி கிடந்தன. வெல்கம் ஜென்டில்மேன், உங்களை பத்தி என் மகள் போன் மூலமா தெரிவிச்சிருந்தான். அந்த மனிதனின் விழிகளில் நிலவே குரூரத்தை கண்டு இருவரும் பீதியுற்றனர். ஆப்போ தீகாவுடன் வியாபாரம் செய்வது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். விதிமுறைகள் வேற இருந்தாலும் மனித சமுதாயத்துடைய அமைதியை குலைப்பதே நம்ம 2 பேர்த்துடைய லட்சியமோ. அந்த மின்சாரத்தை கொடு, விசையை மேலும் முடுக்கு. கேப்டன் கிளார்க் பழைய நிலைக்கு மீண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஜென்டில்மேன்ஸ், ஆச்சரியப்பட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மனுஷன் எப்போ இறந்துட்டான். விஞ்ஞானம் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களுடைய உதவியால நான் உயிர் வாழ்க்கக்கூடிய ஒரு மனுஷனை பாக்குறீங்க. போறப்ப நடந்தது இந்த விஷயம் எல்லாம். எல்லாரையும் போலவே நானும் இருந்தேன். சுவிட்சர்லாந்து நடந்த விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு போகும்போது அட்லாண்டிக் கடல் மேல பறந்துட்டு இருக்கும்போது ஒரு விமானம் ஒண்ணு பறந்து போச்சு. அது பிரிட்டன் விமானமா அல்லது ஜெர்மன் விமானமா அப்படிங்கிறது தெரியாது. அதை பத்தி நான் கவலையும் படல. இளந்தரியா அந்த விமானத்திலிருந்து எங்க விமானத்தின் மீது சரமாரியால் குண்டு வீசப்பட்டுச்சு. குண்டு வீச்சு கிழக்கான எங்களுடைய விமானம் தீப்பற்றி அட்லாண்டிக் கடலில் விழுந்தது. அந்த விபத்துல தப்பிச்சது நான் மட்டும்தான். விமானத்தின் சிறந்த பகுதியை பற்றி உயிர் தப்ப முயன்றேன். யாரா இருந்தாலும் சரி, உன் அடியோட இருக்கிற பாவி பயலே. எல்லையே இல்லாத பறந்து கிடந்த கடல்ல 3 இரவும் பகலும் ஜீவ மரண போராட்டம் நடத்தினேன். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் உயிர் வாழ்றதுக்கு என்னுடைய உள்ளத்துல நிறைஞ்சிருந்த வெறுப்பையே ஒரு காரணமா கூறலாம். பலிக்கு பலி நிறைவேற்றிய தீர்வேன். போர்ச்சுகல் நாட்டுடைய மீனவர் கப்பல் ஒண்ணு என்னை காப்பாத்தினப்ப மரத்துடைய பிடியில இருந்து மீண்டு விட்டதா உணர்ந்தேன். லிஸ்பன்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் என்ன கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்படி இருதயம் ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டிருந்ததா இந்த டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சாங்க. நான் ஒரு பணக்காரர், அதனால ஐரோப்பிய நாட்டின் தலை சிறந்த மருத்துவ நிபுணர்கள் ஒரு இயந்திரத்தின் மூலம் என் இருதயத்தை இயக்குவதற்காக ஏற்பாடு செஞ்சாங்க. இது மட்டும் இல்லைன்னா நான் எப்பவே செத்திருப்பேன். அன்னில இருந்து கடந்த 20 வருஷங்களா சிறை கைதி போல வெறுப்பை மட்டுமே நான் வச்சுக்கிட்டு இந்த மிஷினோட உதவினால வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நிலைக்கு நான் ஆளாக்கின விமானி எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கறத பத்தி நான் கவலைப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனித சமுதாயத்துடைய பிரதிநிதியாவன். அது ஒன்னே போது. இந்த மனித குலத்தை ஒழிச்சுக்கிட்ட நான் முடிவு செஞ்சதுக்கு நம்ம குறிக்கோள் ஒன்னே, மனித சமுதாயத்துடைய அமைதியை அழிப்பதே நமது லட்சியம். அதனால உங்களோட பேர செஞ்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. எய்ம்ஸ், நீ போலாம். ஆப்போத்திகாவை சார்ந்த இக்கணவான்களுடன் நான் தனியாக பேச வேண்டியுள்ளது. சரி பாஸ். எய்ம்ஸ் என்னுடைய இருதயத்துக்கு நிகரானவன். மிருக உணம் படைச்சவன், கொலைவெறி கொண்டவன். என்ன தவிர வேற யாரும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னுடைய அரிய கண்டுபிடிப்பான நீர்கொல்லி மூலம் பிரிட்டனை தத்தளிக்க செஞ்சதோடு மேலும் தேவையான நீர்கொல்லியை பெற்று ஐரோப்பாவே கரிகலங்க அடிக்க வந்திருக்கீங்களா? உலகத்திலேயே நான் தான் தலை சிறந்த தாவரவியல் விஞ்ஞானி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த விபத்து ஏற்படுவதற்கு முன்னாடி ஜமுரா பாலைவனத்துல இந்த பூக்கள் சிறிய அளவுல வளர்ந்திருந்ததை கண்டேன்.
அதோட அது பாலைவனமா மாறுறதுக்கு இந்த பூதா காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன். உடனே இதனால பூமியவே சூனியமான பாலைவனமாக்கி விடலாம் அப்படிங்கறத நான் அறிஞ்சேன். கேப்டன், நாங்கள் மஞ்சள் பூக்களை வாங்கி செல்றதுக்கு வரல, அதை அழிக்கக்கூடிய ரசாயன மருந்தை வாங்கி போறதுக்கு தான் வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆப்பத்திகா கழகத்தோட நான் செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்தப்படி நீங்க மஞ்சள் பூக்களை மட்டும்தான் வாங்கலாம். அது தவிர அதை அழிக்கக்கூடிய ரசாயன மருந்தை பெற முடியாது. உங்களை பாக்குறதுக்காக மேலும் சிலர் வந்திருக்காங்க. மேலும் சில ஆகோத்திகா கழக நண்பர்கள் வந்திருக்காங்க. ஆபத்து வருது தலைவரே, அதனால என்ன ரெடியா இரு. மிஸ்டர் கிளார்க். லாரன்ஸும் டேவிட்டுமா? டேவிட் தாக்கு. இதெல்லாம் என்ன? யார் இவங்க? இவங்க தான் நம்ம பரம விரோதிகளான லாரன்ஸும் டேவிட்டும். நமக்கு எதிராக இவங்க செயல்படுறது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க இந்த இடத்துக்கே வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நமக்கு தொல்லை கொடுக்கிறவங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். நமது அலையா விருந்தாளிகளை தோட்டத்துல கொண்டு போய் போடு. ஆஹா, சந்தோஷத்தை தரக்கூடிய வேலையை தர்றீங்க. நல்லா தூங்குங்க தம்பிகளா, இது மீளாத நித்திரையாக இருக்க போகுது. லாரன்ஸ் மெல்ல எழுந்தார். தலை விண்ணென்று வலித்தது. சுற்றிலும் பார்த்தனர். டேவிட், டேவிட் எழுந்திரு. தலை என்னமா வலிக்கிறது. சீக்கிரம் எழுந்திரு டேவிட். பாம்பு கூட்டத்துக்கு மத்தியில் நம்மளை போட்டுட்டு போயிட்டாங்க பாவிங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? எதுவும் செய்ய முடியாது. பாம்புக்கு பாஞ்சு வந்தா கடிப்பதை வேண்டுமா வேடிக்கை பார்க்கலாம். அதோ ஜுனைதா. ஜுனைதா தான் கொண்டு வந்திருந்த விசித்திர கருவியை கண்ணாடி வேலி கதவை திறந்து உள்ளே நீட்டினாள். அதிலிருந்து ஏதோ திரவம் வெளிப்பாய்ந்தது. சுவாசிக்காதீங்க, திரவத்துடையவே உங்களைய மூர்த்தி ஆக்கிரும். தேங்க்ஸ் ஜுனைதா, நாங்க உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். எய்ன்ஸ் உங்களை தூக்கி வரதை பார்த்தேன். நல்ல வேலையா சரியான நேரத்துல வந்துட்டேன். நீ எங்களை எதுக்காக காப்பாத்தின? என்னுடைய வளர்ப்பு தந்தையுடைய உண்மை சுரூபம் இப்பதான் புரியுது. அதனாலதான் உங்களுக்கு நான் உதவி செஞ்சேன். இங்கிலாந்த நீர்கொல்லி பூக்கள் நாசப்படுத்தி வரதை நான் கவனிச்சுக்கிட்டு தான். ஆனா அதுக்கு என்னுடைய வளர்ப்பு தந்தை தான் காரணம் அப்படிங்கறத நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பேசுறது முழுசையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உடனே உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். திரும்பவும் நாங்க உனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் காலம் கடந்தரல. ஆகோத்திகா கழகத்துடைய நாச திட்டங்களையும் இந்த குரூர கேப்டனையும் முறியடிச்சு நமக்கு தேவையான பொருளை எடுத்து செல்ல இன்னும் வாய்ப்பு இருக்குது. போலாம் டேவிட். மஞ்சள் பூக்களை அளிக்க ரசாயன மருந்து தருவதா இல்ல, அது நமது ஒப்பந்தமும் கிடையாது. நான் உங்களுக்கு செஞ்சிருப்பது மாபெரும் உதவி. அதுக்கு பதிலா மனித சமுதாயத்தை நான் பரிதீர்த்துக் கொள்ள நீங்க உதவி செய்யணும். கேள்ட்டப்பனமே, சொல்றத கேளு. மனித சமுதாயத்தை அழிக்கிறத காட்டிலும் அதுகிட்ட இருக்கக்கூடிய கடைசி காசு வரைக்கும் கறந்து விடுறதுதான் எங்களுக்கு அக்கறை அதிகம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட 5 கோடி பவுண்ட்ஸ் விலை பேசி இருக்கோம். முடியாது, அந்த மருந்தை நான் கொடுக்கறதா இல்ல. இந்த பேரம் முடிஞ்சதும் நாம நம்முடைய முகாமை பிரான்ஸுக்கு மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஜெர்மனி, அப்புறம் அமெரிக்கா. ஆனா பணம் நமக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு இந்த அழிவு மருந்து அவசியம் தேவையில்லையா? இந்த ரகசிய மருந்தை கண்டுபிடிச்சவனா இதை மத்தவங்களுக்கு கொடுக்க நான் கொஞ்சம் கூட விரும்பல. மஞ்சள் பூக்கள் நன்றாக பெருகட்டும், ஐரோப்பா முழுசும் பரவட்டும். அப்பதான் என்னுடைய மனம் குளிரும். அந்த அழிவு மருந்து கொடுத்தா எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏய், அதை சொல்லாத. தெரியும். அந்த மருந்தை எடுத்து கொடுத்தா எனக்கு 1 கோடி தருவீங்களா? இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு எங்க கூட ரியோ நகருக்கு வா. அங்க நீ கேட்கக்கூடிய தொகையை தங்க பழங்களாவே கொடுத்துட்றோம். இது கூட நல்ல ஏற்பாடுதான். தயவு செஞ்சு அந்த மருந்தை அவங்க கிட்ட கொடுத்து விடாத. எய்ன்ஸின் முகத்தில் குரூர புன்னகை நெளிந்தது. பயங்கர நிதானத்துடன் மின்சார சுவிட்ச் போர்டை நெருங்கி இரக்கமில்லாமல் ஒரு கைப்பிடியை இழுத்தான். ரொம்ப நாளா நடக்காம இருக்கக்கூடிய ஒரு வேலையை நான் இப்ப முடிச்சிட்டு வரேன். எய்ன்ஸ் கைப்பிடியை இழுத்ததும் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கேப்டனின் தலை துவண்டு முன்னால் சாய்ந்தது. என் வேலை முடிஞ்சிருச்சு, இனி இவர்கிட்ட நமக்கு என்ன வேலை? புறப்படலாம். அந்த மருந்து எங்க இருக்குது? மாடியில் இருக்கும் ரசாயன சாலையில் இரும்பு பெட்டியில் அது இருக்குது. இந்த முட்டாள் கேப்டன் என முழுசா நம்பி இரும்பு பெட்டியோட சாவியை என்கிட்ட கொடுத்திருக்கிறான். சில நிமிஷங்களுக்கு பிறகு நாற்காலியில் சரிந்து கிடந்த கேப்டன் மெல்ல தலையை தூக்கிட, நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். மெல்ல எழுந்தார். வேதனை உடலை வாட்டியது. உடலில் இழந்திருக்கும் மின் இணைப்புகள் அறுத்தெறிந்தார். இன்னும் கொஞ்ச நேரமே, அதுக்கப்புறம் உயிர் வாழ்றது கஷ்டம். ஆனா இது போது எனக்கு. பயல்கள் கிளம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரசாயன மருந்து கிடைச்சிருச்சு. அவங்க ரியோ நகருக்கு பயணமாகறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் சீக்கிரமா பின்தொடர்வோம். சுனிதா, இங்க வேற ஏதாவது கார் இருக்குதா? இருக்குது, ஆனால் அதை வேகமாக செலுத்த முடியாது. இப்ப இருப்பது ஒரே வழிதான். என்னது? விமானத்துல பின்தொடர்றதுதான்.
அவர்கள் விரைவாக விமான நிலையத்தை அடைந்தனர். அங்கே ஜுனைதாவின் சிறிய விமானம் நின்று கொண்டிருந்தது. நானும் உங்க கூட வரேன். அண்ணா, இது ஆபத்து நிறைஞ்ச விவகாரம். நகரை அடைய நம்ம இந்த மலைகளை கடந்து போகணும். அந்த கொடியவங்களை அங்குதான் பிடிக்க முடியும். ஓ கேப்டன், பாவி, என்னுடைய பரிவாங்கும் திட்டத்தை கெடுத்தவனே, அழிஞ்சு போ. ஐயோ, அதோ நம் எதிரிகளின் கார் தெரிகிறது. நான் விமானத்தை கீழே இருக்க போறேன். அதோ நம்ம முயற்சி எல்லாம் வீணாயிருமா? அந்த ரசாயன அழிவு மருந்தும் தீப்பற்றி கொண்டு விடக்கூடாது. அவர்கள் மயங்கி கிடந்த எதிரிகளை காரில் இருந்து வெளியே இழுத்து போட்டனர். இதோ கடைசியில் இது கிடைச்சிருச்சு. அப்பாடி, இங்கிலாந்துக்கு திரும்பவும் தண்ணி கிடைச்சிரும். மறுநாள் மாலையில் ரியோ நகர விமான நிலையத்தில் லாரன்ஸ், டேவிட், ஜுனைதா ஆகிய மூவரும் நின்று கொண்டிருந்தனர். முதல் நாளிரவு ஆகோத்தி கழக ஏஜென்ட்டுகளை ரியோ நகர போலீசார் கைது செய்ததுடன் ஒரு பள்ளத்திலிருந்து கேப்டன் கிளார்க் மற்றும் மெயின்ஸ் ஆகிய இருவருடைய உயிரற்ற உடல்களையும் கைப்பற்றினர். எனவே காரியம் முடிந்ததும் லாரன்ஸும் டேவிட்டும் அபூர்வ ரசாயன மருந்துடன் இங்கிலாந்திற்கு கிளம்பி கொண்டிருந்தனர். விடைபெறுகிறோம் ஜுனைதா, நீ செஞ்சிருக்கூடிய உதவிகள் மகத்தானவை. உன்னை என்னைக்கு மறக்க மாட்டோம். உன்னுடைய வளர்ப்பு தந்தை இறந்து போனதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். வினை விதித்தவர் அனுபவித்துத்தானே ஆகணும். அதை நானும் உணர்றேன். போய் வாங்க நண்பர்களே. லாரன்ஸ், டேவிட் ஆகிய இருவரும் ஏறி இருந்த விமானம் பார்வையிலிருந்து மறையும் வரை ஜுனைதா அதையே பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். நமது துப்பறிவாளர்கள் இருவரும் லண்டன் விமான நிலையத்தை அடைந்த போது அங்கே பலமாக போலீஸ் காவல் போடப்பட்டிருந்தது. லாரன்ஸ் விமானத்திலிருந்து வெளிப்பட்டதும் அவர்களிடம் இருந்த பிளாஸ்டிக் சிலிண்டரை ஒரு முக்கிய அதிகாரி பெற்றுக்கொண்டார். இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. மற்றவங்களை கவனிக்க வேண்டியது இனி உங்க பொறுப்பு. இங்கிலாந்தின் தலை சிறந்த விஞ்ஞானிகள் மின்னல் வேகத்தில் ராட்சச மலர்களை அழிக்கும் ரசாயன மருந்தை ஆராய்ந்தார்கள். இதுதான் மருந்து தயாரிக்கக்கூடிய முறை. உடனே போதிய அளவில் மருந்து தயாராகட்டும். 24 மணி நேரத்திற்கு பிறகு சுமார் 100 ஹெலிகாப்டர்கள் லண்டன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டன. ஒரு காலத்தில் தேம்ஸ் நதியாக இருந்த இடம் இப்போது மஞ்சள் நிற மலர்காடாக கிடந்தது. அதன் உயிரை பறந்து சென்ற விமானங்கள் ஒரு ரசாயன கலவையை தெளித்தன. அதன் பிறகு 3 நாட்கள் வரை இங்கிலாந்து நாடே எல்லை மீறிய பரபரப்பில் சூழ்ந்திருந்தது. மக்கள் மூச்சை பிடித்துக் கொண்டு மஞ்சள் மலர் காடுகளையே கவலையுடன் நோக்கினர். 3ஆம் நாள் மஞ்சள் நிற மலர்கள் நிறம் மங்கி கருத்து போய் சுருங்கி மடிந்தன. கடவுளே, ஆமாம், கடவுள் தான் நம்ம காப்பாத்தினாரு. அதோ அந்த பூக்கள் அழிகின்றன. அந்த சமயத்தில் அதிர்ஷ்டவசமாக பெரும் மழையும் பெய்ததால் எங்கும் பரவி கொண்டிருந்த தண்ணீர் பஞ்சம் நீங்கியது. வறண்டு போயிருந்த ஆறுகளிலும் குளங்களிலும் நீர் நிரம்பியது. வீதிகளில் மக்கள் கொட்டு மழையையும் அலட்சியம் பண்ணாமல் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி குதித்தார்கள். சிஐடி லாரன்ஸிற்கும் டேவிட்டிற்கும் சர்வதேச ரகசிய குழுவிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. வாருங்க தோழர்களே, இங்கிலாந்து நாடு ஏன் மனித குலமே உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்குது. நீங்க மட்டும் உதவி செய்யாம இருந்திருந்தீங்கன்னா ஆகோத்தி கழகத்தினர் மனித குலம் முழுசிய அடிமைப்படுத்தி வச்சிருந்திருப்பாங்க. ஆகோத்தி கழகத்தின் கொடுமைகளை மிக தீவிரமாக எதிர்த்து போராடும் நமக்கு இது ஒரு மாபெரும் வெற்றியாகும். இந்த வெற்றி அக்கொடியவர்களை நிரந்தரமாக அழிச்சு போவதற்கு வழிவகுட்டும். இந்த மகிழ்ச்சியை அற்புதமான உணவருந்தி ஆனந்தமாக கொண்டாடலாமா டேவிட்? ஓ தாராளமா. அங்கு சுத்தமான குளிர்ந்த நீர் பருகு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்னு நான் கேட்க தேவையே இல்லை. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. இது மாதிரியான மேலும் சிஐடி லாரன்ஸ் அண்ட் டேவிட் கதைகள், மற்ற ஜேம்ஸ் பாண்ட் கதைகள் போன்ற கதைகளுமே தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.